என்னடி பார்வை விரும்பும் வேலை செய்யுது. எனக்கு இந்த வேலை எல்லாம் பழக்கம் இல்ல. என்ன போய் செய்ய சொல்றீங்களே? மத்ததெல்லாம் தெரியுது, குனிஞ்சு நிமித்து வேலை செய்ய முடியலையா? மகனே, நீ ஓ சம்சாரத்தை கவனி, நான் ஏன் சம்சாரத்தை கவனிக்கிறேன். பாரு, உங்கள் ஆட்டம் உட்காந்து என்னங்க அது? வேலை செய்யறதான் என்னால தடுக்க முடியல. வெயில் படாம தடுக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் குடம் பிடிக்கிறேன். என்ன பண்ணிருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? மேல புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன இல்லையா? கொடை எப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதுதான் நான் என் பொண்டாட்டி பண்ணிட்டு இருக்கேன். அறிவு கட்டவனே, கொடைய பழக்கடா. என்ன மரியாதை தேயுது? ஒண்ணு இல்ல, நீ இப்படி. அது சரி, சுருங்கிருச்சு. நிமித்துறேன். கொடைய பழக்கடா. நடக்க முடியாது. இந்த பாரு, அவன் கொடைய பிடிக்கட்டும் சடைய பிடிக்கட்டும், நமக்கு வேலை தானே முக்கியம். அவளுக்கு என்ன கொடை பிடிக்கிறது? நிழல்ல இருந்தா நிறைய வேலை செய்வா. உனக்கு கொடை முக்கியமா வேலை முக்கியமா? எனக்கு வேலை தான் முக்கியம். அப்ப பிடிக்கலாம்ல? மகனே, அப்போ விடுறா கொடைய. செல்வி, என்னங்க? கைய நீட்டு. எதுக்கு நீட்டுன்னா? எதுக்குன்னு சொல்லுங்க. என்னங்க இது? மருதாணி. மருதாணியா? ஆமா, இத போட்டுக்கிட்டா கையெல்லாம் சிகப்பாகி அழகா மாறிடும். இப்ப உன் கைய நான் சிகப்பாக்க போறேன். கைய காட்டு. காட்டுனா? கொஞ்சம் இருங்க. மருதாணி போடாமலேயே என் கை சிவப்பா அழகா இருக்கு. நீங்க செல்வி, உன் கை எப்படி சிவப்பா மாறிச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த பாவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பாவம் வயக்காட்டுல வேலை செஞ்ச, அதனால உன் பிஞ்சு கை புண்ணாயிருச்சு. ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? அது சரி, மருதாணி அழகுக்காக மட்டும் போடுறதா இல்ல மருந்தாவும் போடலாமா? ஏன், எதுக்கு கேக்குற செல்வி? இத மருந்தாவே போட்டுடுங்க. இப்பவே என் கை நிறைய போட்டு விடுங்க. ஏண்டா, நாளைக்கு வயக்காட்டுல போய் வேலை செய்யணும் இல்லையா? செல்வி, போடுங்க. அத்தை, நம்ம வீட்டுக்கு தந்தி வந்திருக்கு. தந்தியா? அம்மா, இத படிச்சு சொல்லுமா. அத்தை, எனக்கு தான் படிக்க தெரியாதே. உனக்கு படிக்க தெரியாதுல்ல? தந்தி வந்திருக்கு, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றது? அத்தை, மாமா வராரு. என்னங்க? என்ன? என்னங்க என்னங்க, இந்த தந்தியை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களே. என்னங்க எழுதிருக்கு? கே சீரியஸ் அருவாள் ஆறுமுகம். ஐயோ, அருவாள் ஆறுமுகம் சீரியஸா? மாமா, எங்க விட்டுட்டு போயிட்டியா? மல்லேஸ்வரி, பப்பா போசப்பா. சும்மா இருங்க. எனக்கு எதுலையுமே வராது. உடங்கி தலையா அடி போயிட்டு என்ன பண்ணு? என்ன படிக்குது? அருவாளை காணாம். அருவாவை காணாமா? ஒன்னில தம்பி, நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம மாமா இருந்தாரு அருவா ஆறுமுகம், அவர் செத்து போயிட்டாரா? மாமா செத்து போயிட்டாரா? என்னங்க, உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. அவங்க ஏதோ விவரம் புரியாம எழுதிட்டு இருக்காங்க. நீங்களாவது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. கொடுங்க, இந்தாங்க. படிக்கிறேன். இங்கே ரிப்பேர் தான்.
சும்மா இருங்க, நம்ம பையனுக்கு தான் படிக்க தெரியாதே. இப்ப எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணமுல்ல, இன்னைக்கு வெடிக்க போகுது. சும்மா இருங்க. சீரியஸ் அருவா ஆறுமுகம். அப்பா, நம்ம ஆறுமுகம் மாமா கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த கேஸ்ல ஒரு சின்ன சிக்கல். அவ்வளவுதானா? எப்படியோ எங்க அப்பாக்கு சீரியஸ் இல்ல. நான் போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு வரேன். மகனே, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, எப்படி பார்த்த உடனே நெத்தி அடி அடிச்ச? அப்பா, நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த போது தபால்காரன் தந்தி எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். இதுல என்ன போட்டிருக்கு படிச்சு காட்டுன்னு சொன்னேன். படிச்சு காட்டினா அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே கெத்த அடிச்சுட்டேன். ஐயோ, எங்க சித்தப்பா அடிக்கிற மாதிரி நீங்க நெத்தடி அடிச்சுட்டிய. பாவம், அந்த செல்வி பொண்ணு ஏமாந்துட்டான். இரு அவகிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன தாரீங்க? இருக்குதே. இவனோட பெரிய தொல்லை. இது அந்த தென்னை மரத்துக்கு போய் தேங்காய் எல்லாம் பறிச்சு வந்துறியா? பறிச்சா உழப்பான். இந்த ஊர்ல இருக்கிற பாதி தென்னை மரம், பாதி நிலம், பாதி வீடு, பாதி குளம் எல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டாரு. அதுவும் கார்ல வர்றாரு பாரு, அவர்தான். உனக்கு தலையா? எப்படி பட்டணத்துக்கு கொண்டு போய் சோக்காலியா மாத்தி கொண்டாந்துருக்கான் பாத்தியா? சொல்லுங்க அண்ணே. ஏங்க, நான் கொடுத்த தந்தி வந்துச்சா? வந்துச்சு. கேஸ் சீரியஸ்னு வந்துச்சு. உன் பக்கத்துல இருந்தா ஜம்மு கிழிஞ்சிரு போட்டிருக்க. அது இல்லீங்க, என் ஜூனியர் உன் முட்டாப்ப கேஸ் சக்சஸ்னு கொடுக்க சொன்னா கேஸ் சீரியஸ்னு கொடுத்துட்டான் போல இருக்கு. உன் ஜூனியர் உன்ன மாதிரியே அறகுறம் தானே? நம்மள மாதிரிதான். கேஸ் ஜெயிச்சிருச்சா? ஜெயிச்சிருச்சாவா? நான் ஒரு கேஸ எடுத்து வாதாடினேன்னா வராத வியாதி கூட வருமே, கேவலம் சொத்து வராதா? இவர் பொண்டாட்டியோட பூர்வீக சொத்து பூரா வந்துடுச்சு. சொத்து பூரா வந்துருச்சா? என்னடி பண்ற? அண்ணனுக்கு வெயில் அடிக்கும்ல? புடி இல்லைன்னா வெயில்ல மூளை கருகிரும். அண்ணே, வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம். வீட்டுக்கா? என்ன மன்னிச்சிருங்க. உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு அன்னைக்கு இல்லாத பாசம் இன்னைக்கு வந்துருச்சா? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? என் மகன் ஆம்பளை, அவன் 1000 மனம் ஏறலாம். அம்மா, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் எத்தனை மனம் ஏறாங்களோ அத்தனை கம்பி எண்ணணும். ஜெயில்ல ஜாக்கிரதை. அப்பா, இப்ப தாயா நீ வக்கீல் மாதிரி பேசுற. அப்ப இது வரைக்கும் டாக்டர் மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தேன்? சும்மா இருங்க அண்ணே. இனிமே எங்க வீடு உங்க வீடு மாதிரி, உங்க வீடு எங்க வீடு மாதிரி. உங்க காரு எங்க காரு மாதிரி. ஏன் பெருமிச்சு விடுற? அவர் யானையை கட்டிக்கிட்டாரு. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. நான் கழுதையை கட்டிக்கிட்டேன். இருந்தாலும் சோம, இறந்தாலும் சோம. பேசிட்டே இருக்கீங்களே, சீக்கிரமா என்ன சாப்பிட கூட்டிட்டு போங்க. சரி வாங்க. வெட்டி வெட்டி இல்ல விளையாடுறியா? அண்ணே எதிர்பாராத விதமா பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. அவர் பொண்ணை எப்படியாச்சும் நம்ம மதிக்கு கட்டி வச்சிடணும். பட்டணத்துக்காரிய முதல்ல வீட்டு விட்டு வெளியே துரத்தணும். அண்ணே, அப்பா, இப்ப நமக்கு வந்திருக்கிற வசதி வாழ்க்கையும் முன்னாடியே வந்திருந்தா மாமாவை நான் தானே கல்யாணம் பண்ணிருப்பேன். இப்ப மட்டும் என்னமா கெட்டு போச்சு? எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். முன்னாடி லட்சாதிபதி விட்டு போன நீ ஏன் அரைச்சு பொறுக்கிற? ஒரு உடனே தலைச்சிட்டு வரதுக்கு 1 மணி நேரமா? எங்க போயிருந்த? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. அரிசி குத்தணும், துணி துவைக்கணும், பத்தெல்லாம் காய போடணும். அக்காவுக்கு உதவி விட்டாசே நானும் வேலை செய்யறேன். ஐயோ, நீ வெறும் 15 பவுன் நகை போட்டு வந்த. அட்டிக்கு போட்டவ அரிசி குத்த கூடாது, ஒட்டியான போட்டவ உலைக்கெல்லாம் பிடிக்க கூடாது. இப்போமா ஏண்டி பாருடி, தர பொங்கலுக்கு உங்க அப்பா கிட்ட புது துணி எல்லாம் எடுத்துட்டு மாப்பிளைக்கு 1 பவுன்ல மோதிரம் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லு. இத பாருங்க, நான் இந்த வீட்டுல மாடா உழைக்க தயாரா இருக்கேன். ஆனா எங்க அப்பாவை தொந்தரவு பண்ணாதீங்க. அவர்தான் கல்யாணத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. அப்புறம் பொங்கலுக்கு கொண்டா, தீபாவளி கொண்டா, அமாவாசை கொண்டா, பௌர்ணமி கொண்டானா அதெல்லாம் செய்ய வரால முடியாது. பேசுவடி பேசுவேன். பிச்சைக்காரியை கட்டிட்டு வந்தா எச்சனா சீதனமா கிடைக்கும்ல, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அதுக்கு ஏன் இந்த சுருக்கு செலுத்துக்கிறா? செல்வி, இன்னைக்கு நான் சத்தியத்தை காப்பாத்திட்டேன் தெரியுமா? எனக்கு கோவம் வந்து எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணாங்க. நான் பொறுமையா இருந்துட்டேன், சண்டையே போடலையே. செல்வி, ஏன் அடிக்கிற? செல்வி, நான் யாரையும் அடிக்கல. நீங்க அடிக்கல, உங்க அம்மா என்ன வார்த்தையால அடிச்சுட்டாங்க. ஆத்தாவா? என்ன சொல்லுச்சு? பிச்சைக்காரின்னு சொல்லிட்டாங்க. பிச்சைக்காரியா? ஏன்? 1 பவுன் மோதிரம் போடணுமா? யாருக்கு?
உங்களுக்கு. எதுக்கு? உங்களுக்கு. எங்க அப்பா இருக்கிற நிலைமையில மோதிரம் செஞ்சு போட முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக திட்டினாங்க.